நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு குரு பெயர்ச்சி குறித்து பேச போறோம். அதை பேசுறதுக்காக என்னோட ஒரு ஃபேவரட் ஆஸ்ட்ராலஜர் வந்திருக்காரு. வாழ்க நலமுடன் ஜோதிடர் TJ சுந்தரபாண்டி அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா. எனக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லலாம். நம்ம நேயர்களுக்கும் அப்படிதான் இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி நம்ம நேயர்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது, எந்த மாதிரி நல்லதுகள்லாம் கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? பொதுவாகவே பாத்தீங்கன்னா நவ கிரகங்களில் சுப கிரகம் தான் குரு பகவான். ஓகே. இப்போ சனி பயிற்சியான ஒரு பதட்டம் இருக்கும், அதே போல் ராகுகேது பயிற்சியான ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் குரு பயிற்சி ஆனால் மட்டும் எல்லா ராசி என்பதுமே பாடி நமக்கு இனிமேல் நல்ல காலம் பிறக்க போகுது. அதை நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு பூஜை முடிச்சுட்டு வந்துட்டு சடுகுடாரங்களாம் நைட்டு ஒரு 12:30 மணிக்கு மேலே நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்குன்னு ஒரு சடுகுடு சவுண்டு கேட்கும். ஸோ அப்போ அவங்க சொன்ன வார்த்தைகளை ரொம்ப கவனிப்பாங்க முன்னாடி. இப்போ அவங்களாம் வர்றது கிடையாது. ஸோ அதுக்கடுத்து இப்போ என்னென்னா குருவை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இந்த குரு பயிற்சி ஆகிட்டாலே நல்ல காலம் பிறக்க போகுதுங்கிற வார்த்தையை ஆட்டோமேட்டிக்காக மனசில் எல்லாருமே பயிற்சிக்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா அந்த ராசி என்பவர்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கணும். குரு பார்வை கோடி புண்ணியம் அப்படிம்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய நவ கிரகத்தில் சுப கிரகமான குரு பகவான் இந்த வருடம் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு வருடமும் ஒரு பயிற்சியாகி தான் போய் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி. ஆனால் இந்த வருடம் மட்டும் என்ன பண்ணுறான்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை வருகின்ற கடக ராசிக்குள்ள நுழையிற. சிறப்பான குரு பயிற்சி. ஆமா, ஒரு உச்ச குரு. அதாவது கடகராசியில தான் நம்ம குருபம் என்ன பண்றாருன்னா உச்சம் அடைகிறார். அப்ப வில் பவரா உட்காந்து என்ன பண்றாரு, உனக்கு என்ன தேவையோ என்னுடைய பார்வை மூலமா உனக்கு கொடுக்குறேன், எது உனக்கு கிடைக்கலன்னு நீ நினைக்கிறியோ அதை உனக்கு அற்புதமா கொடுக்க போறேங்கிறத தன்னுடைய பார்வை மூலமாக குரு பகவான் நம்முடைய நேர்கள் அனைவருக்கும் உறுதியா கொடுப்பார் என்பது நிச்சயம். கண்டிப்பா சார். சார், ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கேன். பாசமான, நேசமான, அன்பான, பாசத்துக்கு ஏங்குற அப்படின்னு வேற வேற மாடுலேஷன்ல வச்சிருக்கேன். அதே சமயத்துல அழகான புத்திசாலிகள் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. எனக்கு உங்களை பத்தி பேசுற மாதிரியே இருக்கேன். அப்படி சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி சார் இருக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள்? உண்மைதான். உண்மையிலே பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். எல்லா விதமான ஒரு ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியவங்க. மனதளவுல பாதிக்கப்பட்டாலும் மனதார கஷ்டப்பட்டாலும் கூட இருக்கவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காண்டி ஒரு மெழுகுவத்தி மாதிரி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசி. விருச்சிக ராசி எல்லாமே பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கொத்திக்கிட்டே இருப்பாங்க, தேல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. உண்மையிலேயே அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு எவ்வளவு தூரம் விட்டு கொடுத்து போனாலும் பரவாயில்ல, விட்டு கொடுத்து போவோம். நம்ம உறவுக்காண்டி தானே கொடுப்போம், நம்ம பிடிச்சவங்களுக்காண்டி தானே கொடுப்போம்னு அந்த விட்டு கொடுத்து போற தன்மையில அதிகமான செயல்பாடு கொண்டவங்க தான் விருச்சிக ராசி என்பவர்கள். ஸோ இப்படிப்பட்ட விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 6-7 வருடத்துல ஏமாற்றம், போராட்டம், தடைகள், கஷ்டங்கள், கவலைகள், கூட இருந்தவங்களே குழிபறிச்சு இவங்ககிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு ஒரு என்ன சொல்ற நிராகதியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வச்சிருப்பாங்க. கண்டிப்பா. ஸோ இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத வித்தையா இல்லை கிரகத்துடைய சூழ்ச்சியாங்கன்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய லைஃப்ல ஒரு ஏமாற்றம் நடந்துருச்சு. ஸோ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் 9ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து நம்முடைய குரு பகவான் ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கணும், விருச்சிக ராசிக்காரங்க உங்களை தான் பார்க்காரு. ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது நான் நேயர்களுக்கு சொல்லியிருக்கேன், நேயர்களை பார்த்து சொல்லியிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் பார்வை கிடைச்ச பிறகு அப்படியே சுறுசுறுப்பா ஆக்டிவா போவாங்க. ஆமா, ஒரு ஸ்பீடு இருக்கும். அடிச்சா சிக்ஸர், ஏர்னா ஆடிக்காரு. ஆமா, அதுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. மனசுல உள்ள வலியும் வேதனையும் தூக்கி எறிஞ்சிட்டு வலிமை அடைந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாக போறாங்க. இவங்களுடைய திறமையை கண்டு கூட இருக்க நான் பயப்பட போறேன். அடடா, இவெல்லாம் நம்ம அமைக்கி வச்சோம், அடக்கி வச்சோம், இவங்களுக்குள்ள இவ்வளவு பவர் இருக்கா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு விருச்சிக ராசிக்கு வெற்றி மேல வெற்றி உறுதியா உண்டு. இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள், பல முயற்சி மனசுக்குள்ள வச்சிருக்காங்க. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமான்னு நிறைய விஷயத்த யோசித்து வச்சுக்கிருக்காங்க. ஆனா யோசனை எல்லாமே காத்தோட போயிருக்கு. அந்த யோசனை எல்லாமே வெற்றி பெறப்போகுது. விருச்சிக ராசிக்காரங்க நினைச்ச விஷயத்தை நினைச்ச மாதிரி முடிச்சு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. இவங்களுக்கு திருமணம் அல்லது இவங்க கூட இருக்கக்கூடிய இவங்க இளைய சகோதரிகளுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்புலாம் அதிகமா இருக்கு. விருச்சிக ராசி வீட்டுல ஒரு கெட்டிமல சத்தம் கேட்கும். சுப நிகழ்ச்சி உறுதியா உண்டு. அதே போல குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இரட்டை குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புலாம் விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டங்கள்
அற்புதமா இருக்கு. ஐயா குழந்தைலாம் இருக்குங்க. என் வீட்டுக்காரர் தான் என் பேச்சை கேட்கல. ஆமா, கண்டிப்பா விருச்சிக ராசினாலே ஒரு சின்ன ஃபேமிலி இஷ்யூ கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி சார்? அதான் என் வீட்டுக்காரர் தான் என் பேச்சை கேட்கல. கூட இருக்க நண்பர்கள் தான் என் பேச்சை கேட்க மாட்டேங்க. பரவாயில்லைங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என் குழந்தை கூட என்னை வந்து என் பேச்சை கேட்க மாட்டேங்கி என்னை கஷ்டப்படுத்துது. நான் வளர்த்த குழந்தை என்னையவே வந்து வச்சு செய்யுது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வருத்தப்படக்கூடிய விருச்சிகராசி பெண்களாக இருக்கட்டும் அல்லது விருச்சிகராசி ஆண்களாக இருக்கட்டும், உறுதியாக உங்கள் குழந்தைகள் இனிமேல் உங்க மேலே அதிகமான அன்பு காட்டுவாங்க. உங்களை வேண்டாம்னு நினச்சி உதறிவிட்டு போன உறவு தேடி வந்து அன்பு காட்டும். அதே போல் குழந்தைகள் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவீங்க. குழந்தைகள் செயல்பாடை வச்சு உங்களுக்கு பேரும் புகழும் வாங்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உறுதியாக உண்டு. காதல் திருமணம் முடிக்கணும்னு காத்திருக்கவங்க இந்த காலகட்டம் தான் சரியான காலகட்டம். காதல் திருமணம் முடிப்பதற்கான அமைப்பு குரு பகவானுடைய அருளால் உறுதியாக உண்டு. காதலில் சிக்கி தவிச்சு சின்ன புண்ணமான விருச்சிகராசி என்பது, அதாவது 5 ராசி எப்பயுமே சொல்லுவோம். ஸோ அதில் விருச்சகம் எப்பயுமே ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தான் இருப்பாங்க. ஸோ அப்போ மனதார போராடி அன்பு வச்சுட்டாங்கன்னு நினைச்சு மனசை தொலைச்சவங்க, பணத்தை கொடுத்தவங்க, வாழ்க்கையை தொலைச்ச நம்முடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு இனிமே எல்லா சூழ்ச்சியும் முறியடிக்கப்பட்டு வெற்றியாளராக சிறப்பான ஒரு சாதனையாளராக வரக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய குரு பகவான் உறுதியா கொடுக்கப்படும். கண்டிப்பா சார். அது சிம்பிளா சொல்லலாம், தொட்டதெல்லாம் துலங்கும் விருச்சிக ராசி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க கேக்குறது. இவங்க எந்த மாதிரி வழிபாடுகள் சார் ஃபாலோ பண்ணணும்? அதாவது மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு சூப்பரா இருக்கும். மகாலட்சுமினா அனுஷ நட்சத்திரம் மகாலட்சுமியோட நட்சத்திரம். பொதுவாகவே இவங்க சுக்கிர ஓரையில 8 to 9 மகாலட்சுமி வழிபாடு செய்து சூப்பரா இருக்கும். ஸோ இந்த முறை நம்முடைய விருச்சிகராசி என்பவர்கள் 8 to 9 ஆனா நைட்டு 8 to 9 வெள்ளிக்கிழமை ஆனா மறக்காம மகாலட்சுமி போய் பார்த்து தாயாருக்கு ஒரு தாமரைப்பூ வாங்கி கொடுத்து இவங்க என்ன நினைக்காங்களோ அதை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா உறுதியாக அவங்க நினைக்கிற விஷயம் நடக்கும். கண்டிப்பா சார். சம்டைம் இல்லைங்க கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா பக்கத்துல ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கு, குழந்தைகளுக்கு ஸ்வீட் கொடுத்தீங்கன்னா அன்னையுடைய ஆசீர்வாதம் மூலமாக அமோகமான முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு நம்முடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு உண்டு. ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த இந்த வழிபாடை மனசார ஏற்றுக்கொண்டு நம்ம வழிபாடு செய்யலாம் நினைக்கக்கூடிய நம்முடைய விருச்சிகராசி அன்பர்கள் உறுதியாக கீழே கமெண்ட்ஸில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி 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 போற்றின்னு எவ்வளோ போற்றி தாயாரை வந்து சொல்லி போற்ற முடியுமோ போற்றுனாங்கன்னா உறுதியாக அன்னையுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்க என்ன சார் எப்படி சொல்லிட்டீங்க? பாசத்துக்காக எதையும் செய்வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டு செய்யாம இருப்பாங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணிடுவாங்க, லைக் பண்ணிடுவாங்க. நன்றி சார். நன்றி.